பவாஸ் ரெசிபீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மெனு சிக்கன் பிரியாணி வித் ஃப்ரைடு ஆனியன்ஸ். அதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் நெய் நல்ல தாராளமாகவே விட்டுக்கிட்டு அதோடு சேர்த்து தாவர எண்ணெய், அதாவது வெஜிடபிள் ஆயில், அதையும் சேர்த்து கொஞ்சம் சூடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் நறுக்கின வெங்காயத்தை அப்படியே தூவி நல்லா வறுத்து, அது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து அந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். மொறுன்னு ஃப்ரைடு ஆனியன் ரெடி. அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பிரியாணி பாத்திரத்தில் இப்போ அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கின வெங்காயத்தை இந்த கலவையோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின வெங்காயத்தோட ஒரு 6 பச்சை மிளகா போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட புதினா இலைகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாம் வதங்கி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கலவையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டினுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நல்லா கிளறி விட்டுக்கங்க. அந்த வாசனை வரக்கூடாது. அந்த வாசனை போனதுக்கு பிறகு நறுக்கிய தக்காளிகளை அதோட போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள், இந்த கலவைகள் எல்லாத்தையுமே, இந்த மசாலா கலவைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலா வாசனை போனதுக்கு பிறகு இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு பிறகு அந்த சிக்கனோட இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் பிரியாணி பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி நாம செஞ்சதுல பாதி எடுத்து தனியா ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி ரைஸை அது மேல ஒரு லேயர் போல அப்படி தூவிக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சிக்கன் கலவையை அது மேலே போட்டு அதையும் ஒரு லேயர் ஆக்கிக்கலாம். அந்த லேயர் மேலே திரும்பவும் பிரியாணி ரைஸ் போட்டு இன்னொரு லேயர் ஆக்கிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை, ஃப்ரைடு ஆனியன்ஸை தூவி அதுக்கு மேலே திரும்பவும் பிரியாணி ரைஸை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு தோசைக்கல்லை வச்சு ஹீட் ஆனதுக்கு பிறகு இந்த பிரியாணி பாத்திரத்தை அந்த தோசைக்கல் மேலே வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியையும் அந்த பிரியாணி பாத்திரத்து மேலே வச்சுருங்க.
லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சதுக்கு பிறகு பிரியாணி ரெடியாக இருக்கும். எல்லா லேயரும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது சிக்கன் பிரியாணி வித் ஃப்ரைடு ஆனியன் ரெடி.